நான் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். ஓகே. சினிமா ஷூட்டிங் இல்லைன்னா ஓகே என்ன பண்ணுறது, வீட்டில் படுத்து தூங்குனா சீக்கிரம் மேலே போயிட வேண்டியதான். அதனால் எப்படி மேலே போகணும் உங்களுக்கே தெரியும். அதனால் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் ஷூட்டிங் இருக்கு அலையணும். இன்னொரு லட்சமாக கோடியாக கொண்டு கொட்டி அலைஞ்சோம்னா கோடியாக கொட்டும். இந்த அலையிறதுக்கு பணம் வேணுமே. அதனால் இப்போ அலைஞ்ச வண்டி ஓடிக்கிட்டு வண்டி இந்த ஷேர் ஆட்டோக்கு போகிறது ஒரு சகஜம் இல்லை, சந்தோஷம். அழகாக 10 ரூபா கொடுத்தா அழகாக ஃப்ரெண்டு சீட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு டிரைவரோட அப்படியே ஜாலியாக பாட்டு போட்டுருப்பான். பாட்டு சவுண்டாக போட்டுவிட பாட்டு போட்டுட்டு டூ வீலர் போகுது பக்கத்தில் டூ வீலர் ரசிகர்கள் அது பேர் ஆட்டோ என்னப்பா பைக் போகிறதால வெயிலில் போகிறாங்க, நான் நடனில் போகிறேன். ஆட்டோ போட்டு அவங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வெயில் தெரியாது. ஹெல்மெட் போட்டிருக்காங்க. நீங்க நினைக்க வரலையா? அப்படியே பார்த்துருக்கா எல்லாம் போயிட்டு கடை இந்த கடை எல்லாம் எடுப்பா. அதெல்லாம் மெட்ரோனால டிரைவர் குடுங்கி நிறுத்திக்கோங்கண்ணா அண்ணா நிறுத்திக்கோங்க. மெட்ரோனால குடுங்கி இடுப்பு வலிக்குதான் இருக்கேன். வெறும் சவுண்டாக பேசுவேன். அந்த அம்மா முகத்தை காமி பார்ப்பீங்க. அது 10 ரூபா பணம் கொடுக்குறது என்னது 2 ரூபா பணம் கொடுக்குறது. தொழிலாளிகளை வேலைக்கு போட்டுட்டான். திடீர்னு மாற்றி யார் நாயத்தம்மா என்ன வந்துச்சு பாவம். என்ன சாப்பிட்டேன் காலையில் பட்டினியாக வேலைக்கு போயிட்டு பாவம். ஒரு வயசுல இருந்த பொண்ணு பட்டினியா வேலைக்கு போனால் காஞ்சி வந்து மயக்கம் வந்து பேராட்டாவில் திரும்பி போகுது. இது என்ன சொல்ல தெரியல பாவம். காலையில் வேலைக்கு பட்டினியாக போகக்கூடாது, அது மகா பாவம். இனிவே அப்படியே போயிட்டு மக்களாக ஒரு ஷேர் ஆட்டோவிலையும் அப்படியே சுற்றிக்கிட்டு மத்தியானம் வயல் செரிக்கிறதுக்கு அந்த ஷேர் ஆட்டோவில் போகிறேன். ஏன்னா நம்ம வயலில் வேலை செய்யணும், குடிக்கணும், நிமிடணும். இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் இப்போ பண்ண முடிகிற வயசு இல்லை. போனால் தோட்டத்தில் பாய்ச்சலாம், நீர் பாய்ச்சலாம், நெல் பாய்ச்சலாம், நீர் பாய்ச்சலாம், வயலில் எல்லாம் நடுவுடலாம். அந்த வேலையில் இப்போ யார் போகிறாங்க? அதனால் சவுண்டு ஓவராக வருது. என்ன பண்ணுறது? மைக்கு வாங்கினா டெய்லி ஒரு மைக்கு காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் மைக்கு இல்லாமல் மாற்றி சொல்லான்னு இதுதான் பாட்டுப்பா. இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் நடப்பேன். சேராட்டோ அப்புறம் நடை கொஞ்சம் அது ஒரு குப்பை தட்டி ஆடுறாங்க. அது காசு இந்த மாதிரி ஏகப்பாடுலாம் பாருங்க. அப்படியே எடுக்கலாம். ஏகப்பாடுலாம் மாவு மாங்காய் தேங்காய் சொர்க்கா வச்சுருச்சு வேறு. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தரும் திரும்பி வந்தால் தான் ஏறின படியிலேருந்து இறங்கி தலையில் வரலாம். ஹாப்பியா சந்தோஷமா? ஒரு பாய் சொல்லு. அங்கே சொல்லுப்பா. உன் பேர் என்ன? தாமோதரன். ஷேர் ஆட்டோ ஓனரா? வண்டி தானே. கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை குழந்தைங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். எவ்வளோ ஜாலியாக ஹாயாக வண்டி வச்சாங்க. டாட்டா சொல்லுமா? பாய் சொல்லு. என்ன வைக்க போகிறீங்க? டாட்டா